இனியவைக்கற்றலின் தமிழ் வணக்கங்கள். சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. பல தொழில்கள் செய்து சுழன்றாலும் ஏர் தொழிலின் பின்னால்தான் இந்த உலகம் நிற்கின்றது. அதனால் வருந்தி உழைக்க நேர்ந்தாலும் உழவு தொழிலே சிறந்தது என்பார் வள்ளுவர். வள்ளுவரின் கூற்றிற்கிணங்க உலகத்தில் இருக்கும் அனைத்து தொழில்களிலுக்கும் முதன்மையான தொழிலாக விளங்குவது விவசாயம். அப்படிப்பட்ட விவசாயத்தில் கடைகளில் கிடைக்கும் கண்ட உரங்களை போட்டு இன்றைக்கு மண்ணை மலடாக்கி விட்டனர். நம்முடைய விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை மறந்து போயுள்ளனர். இயற்கை விவசாயம் மட்டும் புத்துணர்ச்சி பெறுமானால் அதனால் விளையக்கூடிய பொருட்களும் காய்கறிகளும் கனிகளும் மனித உடலுக்கு நல்லதையே செய்யும் என்பதில் யாருக்கும் ஐயமில்லை. அதன்படி மலடாக இருக்கும் மண்ணை தாயாக மாற்றும் சக்தி இயற்கை விவசாயத்திற்கு உண்டு. அதன்படி இன்றைக்கு நாம் மண்புழு உரம் எவ்வாறு தயாரித்தல் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த காணொளியானது பகுதி 1, 2 என மாறி வரும். அதனை தொடர்ந்து பார்த்தால்தான் முழுமையாக மண்புழு உரம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அவற்றை எவ்வாறாக வடிகட்டி இறுதியாக உரமாக மாற்றி மண்ணுக்கு போடப்படுகிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். மண்புழு என்பது மண்ணின் மைந்தன், விவசாய நிலத்தின் இளவரசன் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட மண்புழுவிலிருந்து உரம் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது என்பதை இப்பொழுது நாம் காணலாம். அதற்கு முன்னதாக நம்முடைய இனியவை கற்றல் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோவை ஒன்றொன்றும் தங்களுக்கு விரைவாக வந்தடையும். எமது கல்லூரியிலிருந்து மாணவர்களை அழைத்து கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பாகலூரில் உள்ள இமன்யூ ஆர்கானிக் பயோ ஃபெர்டிலைசருக்கு சென்றோம். அங்கு அந்த அமைப்பினுடைய நிறுவனர் திரு K.அர அவர்களை சந்தித்தோம். அவர் மண்புழு உரம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, நாங்கள் எவ்வாறெல்லாம் அவற்றை தயார் செய்து மக்களாகிய விவசாயிகளுக்கு கொடுக்கின்றோம் என்பதை விளக்கமாக உங்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லித் தருகின்றோம் என்று எங்களிடம் கூறினார். நாங்கள் அவற்றை அந்த குடிலை சுற்றி பார்த்தோம். மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைக்கப்பட்டு தூய்மையாக அந்த இடம் காட்சியளித்தது. மாணவர்கள் ஒவ்வொருவரும் மண்புழு எவ்வாறு உரம் தயாரிக்கப்படுகிறது என்பதை பார்க்க ஆவலாக இருந்தனர். வந்துட்டோம் பாருங்கள், கேமரா உள்ளே கொண்டு போகிறோம். அழகாக அந்த குடில் இருக்குது, கீழெல்லாம் ஒவ்வொன்றும் அமைச்சிருக்காங்க. அந்த உரத்துக்கு தேவையான சாணம் ஒரு பக்கம் கொட்டி வச்சுருக்காங்க. நம்ம அந்த இதுக்குள்ளே போயிட்டோம். ஒவ்வொரு முறையாக அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் சேமித்து வைத்த அந்த வேஸ்டேஜ், அந்த பொருளை எல்லாம் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு கிரேடு, செகண்ட் கிரேடு அப்படின்னு சொல்லி வரிசையாக வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒருத்தர் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா அதில் இருக்க கல்லுலாம் பொறுக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த கல்லாம் தூக்கி போட்டு அந்த உரத்தை ஒவ்வொன்றுக்கா இதிலேருந்து மாற்றி அடுத்த கொட்டுவாங்க, அடுத்துலேருந்து மாற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இதில் பாருங்கள் உரமாக தயாரிக்கப்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் மண்புழு அதில் விட்டு அந்த மண்புழுவை ஃபுல்லாக அந்த அந்த எச்சத்தை சாப்பிட சொல்லி அதிலிருந்து வருகின்ற அந்த எச்சம் உரமாக மாற்றி விவசாயிகளுக்கு கடைசியாக விற்பனை பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய அந்த மண்புழு சாப்பிட்டு அந்த எச்சம் அதெல்லாம் பாருங்கள் அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடுத்துகிட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போவாங்க. அங்கே அதை வடிகட்டி அது மூலமாக வரக்கூடிய அந்த உரத்தை கீழே வச்சு அதை பார்த்திங்கன்னா விட்டுருவாங்கன்னு வச்சுங்களேன். சரிங்க, இப்போ இம்யூனியூ ஆர்கானிக் பயோ ஃபெர்டிலைசருடைய நிறுவனர் திரு K.அர அவர்கள்
இந்த மண்புழு தயாரித்தலை பற்றி முழுமையாக நம்மிடையும் நம்முடைய மாணவர்களையும் விரிவாக எடுத்துரைப்பார். நாம் அதை பார்க்கலாம். இங்கே வந்திருக்கோம்னா மண்புழுவை பற்றியும் மண்புழுடைய உரத்தை பற்றியும் அதை எப்படி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம், அதோட பெனிஃபிட்ஸோட. ஸோ இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்ம பார்த்தோன்னா மண்புழுவை ஏன் நம்ம இதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால், மண்புழு வந்து இயற்கை குடல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அது மண்ணில் இருக்க ஏரியேஷனை கிரியேட் பண்ணி அது இருக்க வேஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு அது ஒரு விவசாயம் பண்ணுற வேலையை மண்ணிலிருந்து அது தானே தண்ணி பண்ணிக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்புழு எந்த மண்புழு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், யூட்லஸ் யூஜினியா ஐசினியா ஃபெட்டிடா அப்படின்ற ஒரு ஆஃப்ரிக்கன் டைப்பு, ஒரு யூரோப் டைப்பு. ஸோ நம்ம ஏன் வெளிநாட்டு டைப் மண்புழு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளோட மண்புழு டைப் வந்து 8 அடி உள்ளே போகக்கூடியது. ஸோ நம்மளோட இந்தியன் மண்புழு. ஸோ அது என்ன பண்ணுன்னா, அண்டர் கிரவுண்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே ஃபீட்டஸை போட்டுரும். ஸோ அந்த ஃபீட்டஸில் தான் நம்மளுக்கு தேவையான மேக்ரோ நியூட்ரியன்ஸு, மைக்ரோ பாக்டீரியாஸு, அப்புறம் பிளான்ட் ப்ரோட்டீன், ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபாரின் டைப் யூஸ் பண்ணும்போதும் அது வந்து மேலே வந்து போகும். நீங்கள் அங்கே பெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பெட்லலாம் பாருங்கள், இது நியூ பெட்ன்றதால இல்லை தெரியாது. ஸோ அந்த பெட்லலாம் வந்து கிரானல்ஸாக இருக்கும். ஸோ கம்போஸ்ட் அது எப்படி கிரானல்ஸாக மேலே கூப்பிட்டு வந்து போடுதுன்னா, அது வந்து 1 inch மேலே லேயரில் தான் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அங்கே தான் அதுக்கு தேவையான ஏரியேஷன் கிடைக்கும், தேவையான டெம்பரேச்சர் கிடைக்கும், தேவையான ஃபுட் கிடைக்குன்றதுனால 1 inch மேலேயே இருக்கும். ஸோ அது 2 inch டெப்த்துக்கு போக முடியாது, போனால் அது இறந்துடும். ஸோ அதனால் அது போகாது. ஸோ இந்த மாதிரி முறையில் நம்ம மண்புழுவை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கமர்ஷியலாக ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு நல்ல மெத்தடாக இருக்கும். ப்ளஸ் நியூட்ரியன்ட் வந்து ரிச்சாகவே இருக்கும், மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ். ஸோ அதனால் வந்து யூட்லஸ் யூஜினியா ஐசினியா ஃபெட்டிடான்ற 2 வகை மண்புழுவை நம்ம இந்த மண்புழு உரத்துக்காக பயன்படுத்துகிறோம். பிறகு இதுக்கு வந்து நம்ம வந்து உணவு கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கல்ச்சர் பண்ணி வளர்த்து இதை மெயின்டைன் பண்ணுறது, எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முதல்ல தேவையானது வந்து பிஹெச், இசி, அப்புறம் டிடிஎஸ், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் மாய்ஸ்டர். ஸோ பிஹெச் வந்து ஆவரேஜாக வந்து 7 to 7.5 இருக்கணும், நம்மளுக்கு லிமிட்டடாக இருக்கணும். ஸோ அதுக்கு ஆசிட் போனாலும் பிரச்சனை, பேஸ் போனாலும் பிரச்சனை. ஸோ அது நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்டர் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து லங்ஸ் இல்லை நம்மள மாதிரி. ஸோ அதனால் ப்ரீத் பண்ண முடியாது. அதனால் அதோட ஸ்கின்ல இருந்து தான் அது போர்ஸ் வழியாக ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு மாய்ஸ்டர் கண்டிப்பாக இருந்தால் தான் அதோட ஜெல்லியான அதோட அப்பர் லேயரை வந்து கரெக்டாக தேவையான மாய்ஸ்டரில் அதில் வச்சுட்டு இருக்க முடியும், அதில் ப்ரீத் பண்ணி அதை மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் எதுக்காக தேவைப்படுதுன்னா, இது வந்து கல்டிவேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ 30 to 35 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்கும்போதும் இது மேட்டிங் பண்ணி, ஸோ இது வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ அதுக்காக டெம்பரேச்சர் தேவைப்படுது. ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா மேலே ஸ்கின்ல இருக்கிற எல்லாமே லூஸ் ஆகிடும், வாட்டர் மாலிகுலாம் லூஸ் ஆச்சுன்னா ஸோ ட்ரை ஆகி இறந்து போயிடும். ஸோ இது மூணுமே வந்து மாய்ஸ்டரு, டெம்பரேச்சரு, பிஹெச், இது மூணுமே ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம இந்த தொட்டியில் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டிங் மெட்டீரியல், என்னென்ன விதமான ஃபுட்டெல்லாம் இது கொடுக்கலாம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா ஆர்கானிக் வேஸ்ட்டுமே நம்ம கொடுக்கலாம். இல்லை இப்போ நம்ம இயற்கையாக பார்த்தோம்னா மண்புழு வந்து மண்ணில் இருக்கும், ஒரு மரமோ செடியோ தோட்டம் போட்டிருப்பாங்க, காஞ்சி போன இலைகள் அதுவாக தானாகவே உதிர்ந்து மண்ணில் விழுவும். அப்புறம் மழை இலை வந்துச்சுன்னா அது ஒரு சன்லைட் பட்டு ஒரு 5 days டீகம்போஸ்ட் ஆகி மண்ணில் மக்கிடும். ஸோ அதை வந்து இந்த மண்புழு வந்து சாப்பிட்டு அதோடைய ஃபீட்டஸில் இப்போது இதில் நியூட்ரண்ட் எல்லாம் எப்படி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நியூட்ரண்ட் வந்து எல்லா பிளான்ட்லையுமே இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை தவிர்த்து, ஃப்ரூட்ஸை தவிர்த்து அதில் இருக்க ஸ்டெம்மு, லீவ்ஸு, ரூட்ஸு, இது எல்லாத்துலேயுமே நியூட்ரண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் வந்து நம்ம வெர்மி கொடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாம் வந்து அந்த வெர்மி சாப்பிடும் போதும் அதில் இருக்க நியூட்ரண்ட் வந்து அப்படியே நம்மளுக்கு வெளியில் கிடைக்குது. ஸோ என்ன விஷயம், நிறைய ரிச் நியூட்ரண்ட் ஏன் அப்படி சொல்கிறோன்னா, மற்ற கேட்டில் ஆகட்டும், இப்போது கவ் ஆகட்டும், ஷீப் ஆகட்டும், எல்லாத்தையுமே நம்ம கம்போஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். பட் அதோட ஒர்க் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும், அது நிறைய வேலை பார்த்துருக்கும். ஸோ அது நிறைய வேலை பார்க்கும்போது உள்ளே இருக்க எனர்ஜியெல்லாம் லாஸ் ஆகிருக்கும், அது எடுத்த ஃபுட் வந்து அதுக்கே சரியாக போயிருக்கும். பட் நீங்கள் எர்த்வார்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லேசியாக இருக்கும், ரொம்ப நிதானமாக இருக்கும், அதோட என்ன எனர்ஜியுமே அது லாஸ் பண்ணாது. ஸோ அதனால் அது இன்டேக் பண்ணுற நியூட்ரண்ட் வந்து அது ஃபீட்டஸ் வழி அப்படியே ரிச்சாக நம்மளுக்கு அப்படியே வரும். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரோப்ஸ் இருக்குது. எர்த்வார்மோட கட்ஸில் வந்து நிறைய லேக் கணக்கில் மைக்ரோப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்க்குற என்விரான்மெண்ட்டில் எல்லா நிறைய மைக்ரோப்ஸ் இருக்குது. ஸோ எர்த்வார்ம் கட்டில் வந்து நிறைய மைக்ரோப்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால, ஸோ அது இன்டேக் பண்ணி எக்ஸ்கிரீட் பண்ணும்போதும் அதில் நிறைய மைக்ரோப்ஸும் இருக்குது, ப்ளஸ் பிளான்ட் க்ரோத்திங் ஹார்மோன்ஸும் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் தான் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இதோட ஃபுட் மெட்டீரியல்ஸில் வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டு எது வேணாலுமே கொடுக்கலாம். நம்ம இந்த ரப்பரு, கல், இரும்பு, ஸோ அந்த மாதிரி வந்து இன்ஆர்கானிக்காக விட்டுட்டு ஆர்கானிக்காக இருக்கிறது எதுவே கொடுத்தாலுமே அது டீகம்போஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொடுக்கணும், நம்ம ராவாக கொடுக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் கட் பண்ண உடனே கொடுத்தோன்னா அது வந்து டீகம்போஸ்டிங் ஸ்டேஜில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் வந்து அதில் ஜெனரேட் ஆகும். ஸோ அதனால வந்து அதுக்கு பாடிக்கு டெம்பரேச்சர் இருக்காது, நம்ம கூட அது பக்கத்தில் போனால் நம்மளுக்கும் அஃபெக்ட்னஸ் இருக்கும். ஸோ அதனால் அதை நல்லா ட்ரை பண்ணணும், ஒரு 5 to 7 days வந்து சன்லைட்டில் ட்ரை பண்ணணும் ஆர்கானிக் வேஸ்ட்டை.
ப்ளஸ் கேட்டில் மேனர் ஒரு பக்கம் போடணும். நம்ம வந்து 60/40 ரேஷியோவில் தான் பெட்டிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறது, பெட்டிங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம 60% ஆஃப் வந்து கேட்டில் மேனரை யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டில் வேணாலும் இருக்கும், டாக் மேனர் எதுவாக இருந்தாலுமே நம்ம கேட்டில் மேனர் யூஸ் பண்ணலாம். அதோட 40% வந்து நம்ம ட்ரைட் லீவ்ஸ் ஆனால் வெஜிடபிள் வேஸ்ட்டு, ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பெட்டில் வந்து 1:3 லேயர், ஆக்சுவலாக 30 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு லேயராக நம்ம போட போகிறோம். ஆக்சுவலாக 90 சென்டிமீட்டர் இருக்கும் ஒரு பேக். ஸோ 3 லேயராக வந்து ஃபஸ்ட்டு வந்து பாட்டமில் வந்து ரைஸ் ஹல்லை நம்ம போட போகிறோம், ரைஸ் ஸ்ட்ராவை. ஏன் மெயினாக ரைஸ் ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் அதோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரைசோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிற மைக்ரோ பாக்டீரியா அப்படின்றது ஒரு நல்லில் இருக்குது. ஸோ இதை நம்ம பாட்டம் பெட்டிங் மெட்டீரியலாக கொடுக்கும்போதும் மேலெல்லாம் வந்து ஃபெர்டிலைசர் காலி ஆகிடுச்சு, ஸோ ஃபுட் காலி ஆகிடுச்சு, மேலே டெம்பரேச்சர் இல்லை, எதுவும் pH அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் எர்த்வார்ம் வந்து கீழே போயிட்டு அதோட ஹோம் மாதிரி அதை செட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் பெட்டிங் மெட்டீரியல்னு சொல்கிறோம். அது வீடு மாதிரி இருக்கும் அந்த கீழே. அது ஒரு ஹாஸ்பிட்டல் என்வரான்மெண்ட்டில் நம்ம கொடுத்துட்டோம்னா அது அங்கே போய் செட்டில் ஆகிட்டு மாய்ஸ்டர் தேவையானப்போ ஃபுட் எடுத்துக்க மேலே வரும், மற்ற டைமில் வந்து அங்கே செட்டில் ஆகிடும். ஸோ நம்ம எர்த்வார்ம் அடி வாங்குறது, ஸோ அப்படி மிஸ் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு மிச்சம் ஆகிடும். ஸோ அப்புறம் இந்த ஃபுட்டிங் மெட்டீரியலை 1:3 ரேஷியோவில் போட்டு லேயர் பை லேயராக 3 லேயர் வந்து 3 ஃபீட்டுக்கு போட போகிறோம். போட்டுட்டு என்ன பண்ணுறோம்னா அதுக்குள்ளே இப்போ மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸும் நடக்கணும். முதல்ல வந்து நம்மளுக்கு நைட்ரஜன், நம்ம மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. அந்த மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு பிரித்து எடுத்து அதை தனியாக கொடுக்குறோம். இப்போ நீங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசரில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று ரியாக்ஷன் பண்ணி அதை பிரித்து எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே நேச்சுரல் வேலை என்ன நடக்குதுன்னா அந்த விஷயத்தையெல்லாம் மைக்ரோ பாக்டீரியாஸ் தான் பண்ணும். மைக்ரோ பாக்டீரியா வந்து இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அதோட வேலையை ஒரு மைக்ரோ பாக்டீரியாவுக்கு ஒரு தனித்தனியான பண்புகள் இருக்குது. அசோஸ்பைரலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் சூடோமோனஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸை ஃபிக்சேஷன் பண்ணும். பாஸ்போ பாக்டீரியான் இருக்குது, அதுவும் பாஸ்பரஸை ஃபிக்சேஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்டீரியாவும் ஒன்று ஃபிக்சேஷன் பண்ணும். நம்ம இப்போ எடுக்கும்போது நம்ம அங்கங்கே நியூட்ரியன்ட் வந்து அங்கங்கே இருக்கும். இப்போ ஸ்டெம்மில் இருக்க நியூட்ரியன்ட் ஸ்டெம்மில் இருக்கும், லீஃபில் இருக்குது லீஃபில் இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியை நம்ம ரன் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம்னா இந்த 15 days வந்து டீகம்போசிங் ஸ்டேஜ்னு இருக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து 5 days வந்து ஏரோபிக்கில் வைப்போம். ஏரோபிக்காக இருக்கும்போது என்னென்னா ஏரியேஷன் வந்து போயிட்டு காற்று ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் தான் ஏரோபிக். ஸோ அதை நம்ம பண்ணும்போதும் காற்று நல்லா போயிட்டு வர்றதுனால அது நல்லா மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி நடந்து இங்கே நல்லா மைக்ரோப்க்கும் வந்து டெம்பரேச்சர் pH அதுக்கும் தேவையான எசென்ஷியல் இருந்தால் தான் அது வளரும். நான் ரொம்ப சன்லைட் இருந்தால் வளராது. ஸோ மண் எப்படி குவாலிட்டி இருக்குது, ஈரமாக ஏரியேஷனாக, ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது அது அங்கே வந்து அதோட சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதோட சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ பாஸ்போ பாக்டீரியானா பாஸ்பரஸை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும், ஏன்னா அது ரெகுலேட் ஆகிறதுக்காக. ஸோ அப்போ வந்து ஒரு நியூட்ரியண்ட்டாக மைக்ரோ நியூட்ரியண்ட்டை வந்து அதுவே தனித்தனியாக பிரித்து நம்மளுக்கு கொடுத்துரும். இப்போ நம்ம கடையில் வாங்குகிற யூரியா, டிஏபி அதெல்லாம் 18, 24, 024 இருக்குது. எல்லாமே நைட்ரஜனு, பாஸ்பரஸு, பொட்டாசியம், NPK இது 3 மட்டும்தான். ஸோ இங்கே அதை தவிர்த்து NPKவை தவிர்த்து இது வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ், இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம்லாம். மைக்ரோவாக இருக்குது ஜிங்க்கு, சல்ஃபரு, காப்பரு, அம்மோனியம், மேங்கனீஸு, மெக்னீஷியம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இதுங்க ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஒரே ஒரு பெட்டிங்கில் வந்து 14 டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ட் வந்து பிளான்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அதோட லைஃப் ஸ்பேன் முடிகிற வரைக்கும் அந்த நியூட்ரியன்ட் வந்து இதில் எப்பயுமே ரிச்சாக இருக்க மாதிரி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி பார்த்துக்கும். ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும் அந்த ஏரோபிக்கில் விடுறோம். நெக்ஸ்ட் வந்து ஆனரோபிக்கில் பண்ணுவோம். ஆனரோபிக்கில் பண்ணும்போது எந்த மைக்ரோப்ஸ் என்டர் ஆகாது. ஸோ இது எல்லாமே ஹீட் ஜெனரேட் ஆகி உள்ளே வந்து ஹீட்னால வந்து டீகம்போஸ்ட் ஆகும், அது ஒரு ஸ்டேஜ். ஸோ இது ரெண்டுமே பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து கருப்பாக எந்த ஒரு ஆர்டரும் பேட் ஆர்டருமே இருக்காது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அங்கே போட்டிருக்கிறது அதுலேருந்து ஸ்மெல் வருது, ஆர்டர் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது வந்து சேம் தான், பட் வந்து இதை டீகம்போஸ் பண்ணிருக்கிறதுனால இது எந்த பேட் ஆர்டருமே வராது. எல்லாத்துலேயுமே மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ஹெவியாக இருக்கும். ஸோ அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னசாக உடச்சி விட்டுருக்கோம். ஒரு 3 days வந்து மேலே இருக்கிறதெல்லாம் உடச்சி விடுவோம். ஏன்னா மெயின் என்னென்னா எர்த்வார்முக்கு வந்து பல்லு இல்லை. ஆக்சுவலாக அதுக்கு மவுத் இருக்கானா நம்ம மாதிரி சீவிங் பண்ணி சாப்பிடுவோம், அது வந்து முழுகும், அப்படியே இன்டேக் பண்ணிகிட்டே போகும். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அதுக்கேற்றனா நம்ம நல்லா உடச்சி நீட்டாக தண்ணி போட்டு ஒரு 15 days வந்து நல்லா ஒரு புட்டு மாவு பதமாக வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்னா அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு 50th 60th day தான் நம்ம எர்த்வார்மே இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணோன்னா நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னா இதில் வந்து ஹீட் ஜெனரேட் ஆகும். ஹீட் ஜெனரேட் ஆகிறதுனால அதனால் ப்ரீத் பண்ண முடியாது, அதனால் உள்ளே சர்வே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸ் அப்போ தான் நடந்துகிட்ருக்கும். தேவையான நியூட்ரியன்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக பெட்டில் மீட்டிங் ஆகிருக்காது. ஸோ அதனால் அந்த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கும் சரி, டீகம்போசிஸ் பீரியடுக்கும் சரி நம்ம ஒரு 15 days இதுக்கான ஃப்ரீ டைமை கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எர்த்வார்மை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூட்ரஸ் யூஜினியா அண்ட் ஐசீனியா ஃபெட்டிடா. யூட்ரஸ் யூஜினியா வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு 8 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும், 8 inch வரைக்கும் இருக்கும். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
கம்போஸ்டோட தரம் வந்து பெருசாக இருக்கும், அந்த கிரானுவல்ஸ் வந்து பெருசாக இருக்கும். அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். பட் அப்புறம் வந்து ஐசினியா ஃபெட்டிடான்னு இருக்குது, அது யூரோப்பியன் டைப். அது ரொம்ப சின்னஸாக இருக்கும், ஒரு 2 to 3 inches தான் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா ஃபாஸ்ட் ரீப்ரொடக்ஷன் ரேட்டாக இருக்கும். அது வந்து அதோட பாடி வெயிட் மாதிரி 7 times per day சாப்பிடும் ஐசினியா ஃபெட்டிடா யூரோப்து. பட் கம்போஸ்ட் ரேஞ்ச் வந்து சின்னஸாக இருக்கும், கிரானுவல் சின்னஸாக இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே இப்போது நம்ம சின்னஸாக பண்ணுறோன்னா சரி, கமர்ஷியலாக பண்ணும்போது ஒரு நல்ல குவாலிட்டியாக கொடுக்கும்போதும் அந்த கிரானுவல்ஸை கஸ்டமருக்கு தேவைன்றதுனால நம்ம இந்த டைப் ஆஃப் ஃபார்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் ரெண்டுமே ஒரே ஒரு பர்பஸ் தான். நியூட்ரண்ட் எல்லாம் ஒரே நியூட்ரண்ட் தான். நியூட்ரண்ட் எப்போ வேரி ஆகும்னு சொன்னால் நம்ம போடுற ஃபுட்லேருந்து தான் நியூட்ரண்ட் வேரி ஆகும். இப்போ நெல் பில்லில் வந்து நிறைய ரைசோஸ் பவர்ஸ் இருக்குது, மைக்ரோ பாக்டீரியா இருக்குது. ஆட்டு சாணி மாட்டு சாணிலெலாம் என்பிகே நிறைய இருக்குது, சல்ஃபர் மேக்னீசியம் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நம்ம வேறு எதுவும் நிறைய சின்ன யூஸ் பண்ணோன்னா அதுலேருந்து நியூட்ரண்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்காது. ஸோ அதனால ஃபுட்டிங் மெட்டீரியலில் எந்தெந்த ஃபுட்டில் என்னென்ன நியூட்ரண்ட் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுலேருந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து ஃபுட்டிங் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எர்த்வாமை விட போகிறோம். ஸோ எர்த்வாம் வந்து அதை வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போதும். அதில் வந்து நம்ம 1 inch மேலேயே தான் நம்ம எர்த்வாம் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மேலே வந்து ட்ரை ஆகாமல் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். வாட்டர் வந்து மெயினாக வந்து 30 to 35% வாட்டர் கண்டிப்பாக இருக்கணும். அபோவ் 50% போயிடுச்சுன்னா ஏரியேஷன் நடக்காது. அபோவ் 70% போயிடுச்சுன்னா உள்ளே இருக்க வார்ம்ஸ் எல்லாம் வந்து எஸ்கேப் ஆகி வெளியில் போயிடும். ஸோ அது நம்மளுக்கான பிரச்சனை தான். ஸோ ஏன்னா அதனால ப்ரீத் பண்ண முடியாது, அதுக்கு தேவையான சர்வைவல் இங்கே இல்லை. அது கொஞ்சம் வெளியில் வந்தோடனே எங்கள் அட்மாஸ்பியர் அதுக்கு பிடிச்சிருக்கும், அதனால் அது அங்கே போக ட்ரை பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து மாய்ஸ்சரையும் கரெக்டாக வச்சுருக்க போகிறோம். டெம்பரேச்சரும் அதுக்கேற்ற பார்த்து, டெம்பரேச்சர் வந்து 27 நார்மல் ரூம் டெம்பரேச்சர் 37 degree Celsius, 33 to 35 இல்லைனா ஒரு 40 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா அதெல்லாம் சர்வைவல் பண்ண முடியாது, அதுவும் இறந்து போய்டும், சூடு நிறைய இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் நீட்டாக ப்ராப்பராக பண்ணி முடிச்சுட்டு எர்த்வாமை விட்டுட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணோன்னா அது வந்து சாப்பிட்டு கம்போஸ்ட் போடும். இதுக்கு இடையில் வந்து நம்ம இன்னும் என்ரிச்சாக கொடுக்கணும் ப்ராடக்ட்டை அப்படின்னு சொன்னால் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியை திருப்பி நடத்தணும். எப்பயுமே முழுக்க இங்கே பண்ணுறது வந்து இப்போ ஒர்க்கர்ஸ்லாம் கம்பெனியில் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே முழுக்க பண்ணுறது மைக்ரோ பாக்டீரியா, எர்த்வாம், இவங்க 2 தான் நம்மளோட ஒர்க்கர்ஸ். நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஸோ அதுங்க என்ன பண்ண போகுதுன்னா இப்போ திருப்பி நம்ம மைக்ரோ பாக்டீரியாவை கொடுக்கணும். ஸோ அப்போ மைக்ரோ பாக்டீரியா எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம பார்க்குற 100ல இப்போ அரிசி மாவு புளிக்குது, பால் தயிர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறதுல நாட்டு சக்கரை இதை பாகவர். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மைக்ரோப்ஸ் நிறைய இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், நாம் சூஸ் பண்ணி. ஸோ பால் தயிராக இருக்குது, அப்போ என்ன ஆச்சுன்னா அதில் மைக்ரோ பாக்டீரியா ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. ஸோ லேக்கில் மைக்ரோ பாக்டீரியா இருக்குது. ஸோ அதை எடுத்து வந்து நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். 10 liter வாட்டரில் 1 liter டைல்யூட் பண்ணி ஸோ இதில் ஸ்ப்ரே பண்ணோன்னா திருப்பி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ஆகும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம அட்மாஸ்பியர்லேயே வந்து நைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியாஸ் இருக்குது. இந்த அசோஸ்பைரல் நம்ம வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷனை பண்ணும் பாக்டீரியா. ஸோ அது என்ன பண்ணணும்னா இப்போ அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜனே ஃபிக்சேஷன் பண்ணும். நம்ம எங்கேயுமே போய் ஒரு ரியாக்ஷன் பண்ணி ஒரு கெமிக்கலை மீட் பண்ண வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுன்ற தேவையெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கிறது அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அந்த மாதிரி இருக்க எல்லா ஹைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். பாஸ்பரஸுங்க, அதுக்கப்புறம் வேரில் இருக்க நியூட்ரியன்ட்டுங்க, இது எல்லாத்துமே வந்து ப்ராப்பராக இதில் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து கரெக்டாக இருக்கிற அளவுக்கு ஒரு 20 to 25 days வந்து நம்மளுக்கு எல்லாமே பர்ஃபெக்டான அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கம்போஸ்ட் கலெக்ட் ஆகிடும். ஸோ அந்த கம்போஸ்ட்டை தான் நம்ம வந்து ஸ்டீவிங் பண்ணி பேக் பண்ணி எடுத்துப்போம். இதோட முழு ப்ராசஸ் வந்து 90 days ஆகும். இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு மேலே மட்டும் தான் பாருங்கள், அங்கே மேலே மட்டும் எடுத்துருக்கோம். அப்படி வந்து ஒரு 5 days 4 days ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு போவோம். அது மேலே வந்து காஸ்டிங் பண்ணிட்டு போவோம். ஸோ திருப்பி கீழே போய்டும். மெயின் வந்து அதுக்கு வெளிச்சம் பிடிக்காது, சன்லைட் வந்து அதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால டார்க்கில் தான் இருக்கும், எப்பயுமே டார்க் தான் லைக் பண்ணும். இப்போ சன்லைட் இருக்கிறதுனால அதுக்கு மேலே எப்படி ஒரு 1 inch வந்து ஒரு லைட் பேலாக ஒரு லைட் இருக்கும். ஸோ அதனால அது டார்க்குக்கு உள்ளே தான் போகும். அப்போ இந்த டைமில் என்ன பண்ணுவோம், அதை வந்து மேலே பண்ணி அதை ஹீப்பாக போட்டு, இப்போ அந்த ஹீப்பாக ஏன் போடுறோன்னா திருப்பி அதுலேருந்து எர்த்வாம் கீழே போயிடும். ஸோ ஏன்னா அந்த ஹீப்பில் வந்து டெம்பரேச்சர் ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ அதுக்கேற்ற இது கிடைக்காது. திருப்பியும் அடியில் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு இருக்கும். அது எல்லாத்துக்குமே டெம்பரேச்சர் எங்கே இருக்குது, மாய்ச்சர் எங்கே இருக்குது, ஃபுட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு நீட்டாக சென்ஸ் இருக்குது. அதை பார்த்து போயிட்டு நீட்டாக அது பண்ணிக்கும். ஸோ இப்படி நம்ம எடுக்கும்போது வந்து இது முழு ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 90 நாள் வரைக்கும் பிடிக்கும். ஒரு 15 நாள் கழித்து மண்புழு விட்டு திருப்பி ஒரு 7வது நாள்லேருந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 5 நாள் 6 நாளுக்கு ஒரு டைம் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு 8 ஹார்வெஸ்ட் 10 ஹார்வெஸ்ட் போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து 90 days முடிஞ்சிடும். இனியவைக்கற்றலின் நன்றிகள். இதனுடைய அடுத்த பகுதி இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியாகும்.